டூர் ஆர்கனைஸ் பண்ணோம் சிக்மங்களூர். அதில் யாரும் வந்தீங்க? கேன்சல் பண்ணி சிக்மங்களூர் போனோம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போய் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வந்தோம். 2022 போல 2024 இப்போ வயநாடு ப்ரோக்ராம் போட்டிருக்கோம். வயநாடு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 45 டேஸ்க்கு மேலே தான் நம்ம போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது நம்ம அங்கே சென்னையில் ரொம்ப பீக் வெயில் வயநாடு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வயநாடு பண்ணோம். ஆனால் மற்ற எல்லா டூருக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒன்று செக்ரட்டரி அல்லது நான் இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் முதலே போய் அந்த ஊரை ஒரு ப்ரோக்ராம் போட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி போவோம். ஆனால் வயநாடு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருக்குமே புதுசு, யாருமே இங்கே இதுவரை வந்ததில்லை. அதனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. எப்படி இருக்குமா என்ன தெரியல. ஏன்னா நம்ம இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட 42 பேர் குழந்தைகளோட சேர்த்து 42 பேர் கொண்டு வந்துருக்கோம். எப்படி நம்ம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு கொண்டு போய் கொண்டு வர்றதுங்கிறது ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், லாஸ்ட் வீக்கு நம்ம ஆண்டோலா பண்ணோம். பல மருத்துவமனை சங்கத்தின் 36வது ஆண்டோலா பண்ணோம். ஸோ அதையும் நம்ம நல்லா திறம்பட பண்ணோம். இந்த ப்ரோக்ராமும் இதுவரை இன்னைக்கு தேதி வரை ஒரு சில சம்பவங்கள், அதாவது என்னன்னா இயற்கை ஒத்துழைக்கூடிய புத்தகம் இருக்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பஸ்ஸில் போகும்போது மழை பெய்யுது, கீழே இறங்கியோட மழை பெய்யுது. நம்ம போட்டில் போகும்போது மழை இல்லை, போட்டோட இறங்கி எல்லாம் மழை பெய்யுது. கேள்வி பண்ணி முன்னால் வர நல்ல மழை பெஞ்சு விட்டு 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 பெய்ஞ்சிட்டது. அப்போ எங்களுக்கு எல்லாம் எப்படி இதை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ட்டு 2 இடம் சூஸ் பண்ணோம். ஒன்று நம்ம கிச்சன் பக்கத்தில், இன்னொன்று இப்போ பண்ணுறதுல மழை அதிகமாக இருந்தால் கிச்சன் பக்கத்தில் நம்ம வச்சுக்கணும். அங்கேயும் ஆர்கனைஸ் பண்ணோம். மழை இல்லைன்னா ரெகுலராக இவங்க பண்ணுற இடத்துல அப்படின்னா அங்கே மழை இல்லைன்னா அங்கே போயிடும் சொல்லி நம்ம பண்ணோம். இவ்வளவு சிறப்பான ஏற்பாடு பண்ணுறது அது மாதிரி இப்போ ஏற்கனவே இந்த டூரில் எல்லாம் நான் தான் எல்லாம் கேஷ் ஹேண்ட்லிங் எல்லாமே பண்ணிட்டு பண்ணேன். ஆனால் இந்த வட்டம் நண்பர் உதயா ஒப்படைச்சி எல்லாரும் அவர் போய் எல்லா செலவையும் ஒரு ஏற்பாடு பண்ணி எதுக்காக ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நிறைய வருஷம் வரலைன்னா உதய சார்ஜ் எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ட்ரைனிங் என்னால முடியாது சார், என்னால முடியாது சொல்ற அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் வராது. இதில் ஹைலைட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சங்கத்தின் தலைவர் விஜயசங்கரோட ஃபேமிலி எல்லாருமே 4 பேருமே அவங்க அத்தை உடம்புக்கு 80 வயசு ஆனால் கூட எப்படியாவது அவங்களே கூட்டிகிட்டு வரணுங்கிற ஒரு பெரும் முயற்சியில் அவங்க வந்தது. நீங்கள் ரொம்ப ஒரு கணினி சேர்த்து அதுக்கு நமக்கு அவர் ஒரு நல்ல தேங்க்ஸ் சொல்லுங்க. ஏன்னா அவங்களாம் வரும்போது தான் நம்மளுடைய செயல்பாடுகள் ஒரு ஆக்கப்பூர்வமான வெளிப்படும். அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு இது யாருமே தெரியாது. ஏன்னா நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது சென்னையில், அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்களோட டைப் பண்ணிட்டாங்க. அதில் நமக்கு ஆமா ரொம்ப தேங்க்ஸ். நல்ல
யாரு இவர்தான் வந்து அவருடைய வழிகாட்டியா வந்து நேற்று மத்தியானம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பான சாப்பாடு. சூப்பர் 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 அதே சூப்பர். அவர் அந்த அளவுக்கு சிறப்பா இருக்கும்னு எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான சாப்பாடு ஒரு நல்ல ஆமா. அதுக்கப்புறம் இங்க வந்து நம்ம வந்து ஃபுட்டு வந்து தயார் பண்றது பாத்தீங்கன்னா கிச்சன்ல நாங்க நின்னோம். ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு ஒரு 3 பேர் கூட கரண்ட் கிடையாது, கேஸ் கிடையாது, எல்லா இதையும் வச்சுட்டு நம்ம வந்து அவங்க வந்து ஒரு பிரஷர் போது நைட்டு எல்லாம் அனுப்புறதுக்கு அவங்க யாருக்கும் முகம் சொல்லிக்காம ரெண்டு சட்டை இருக்காங்க பாருங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிரகன் கைடு பண்ண நம்மள கடைசியில் ஒரு நேற்று ஒரு பார்க்ஸ்க்கு எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு இருந்தால் கூட நமக்கு முன்னே எதுவுமே தெரியாது. அப்போ அவர் வந்து எப்படியாவது அவனுக்கு சேர்ந்துருவாரு ஒரு நம்பிக்கையோட இருந்தோம். ஆனால் எதுக்கு வர்ற ஒரு சில பேசஞ்சர்ஸ் வந்து வேண்டான்னு தடை பண்ணி அது போக ஒரு கேபிள் கூட நம்ம கட் பண்ணிட்டு நம்ம எல்லாம் எட்டி தான் பார்த்தா கேபிள் கட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அவங்க தான் அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி பேசி இன்னைக்கு தான் அந்த கேபிள் வந்து ரெடி பண்ணி அதுக்கு அந்த இடத்துல நம்மளுக்கு ஏதாவது கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதனால தொந்தரவு வந்து இதனால இது அப்படின்ற மாதிரி எதுவுமே வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ்னால நம்ம சொல்றதெல்லாம் கேட்டு கை பண்ண டிரைவர் சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கேம்பைரிங் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் நீங்க எங்க வைக்கிறீங்களோ வைங்க, நான் கொண்டு எல்லாமே வந்து நான் கொடுத்துட்றேன். வேற வந்து எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணுறேன். எங்கடாலும் பரவாயில்ல, மழை வந்து பேஞ்சா அங்க பெயரினா அங்க பேஞ்சா இங்க நான் எல்லாருக்கும் ரெடி சொல்லி அவர் வந்து அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெனு ப்ரிப்பேர் பண்ணது வந்து இன்னைக்கு நேற்று ப்ரிப்பேர் பண்ணது ஒரு கேட்டகரி. இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இதை விட இன்னும் அட்வான்ஸாக பண்ணணும்னு சொல்லி ஒரு பிசுவில் இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்லாம் ஏற்பாடு பண்ணோம். பட் அதில் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் நமக்கு தெரியாது எங்கே பிசு கிடைக்குதுன்னு தெரியாது. அவர் ஒரு தான் பிரவீன் தான் பொறுப்பேற்காரு. கடைசி நேரத்தில் வந்து தேவையான அளவு பிசு கிடைக்கலைங்கிறதுக்காக பிசு வந்து நமக்கு வந்து சப்ளை ஆகலாம். அதனால வந்து நமக்கு பிசு கிடைக்கல. எல்லாமே வந்து நம்மளுக்கு சிக்கன் கறி சப்பாத்தி இதெல்லாம் அவங்க கொஞ்சம் அளவு கொடுத்தாங்க. இதை வந்து நம்மளுக்கு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரே விடாப்பியாக என்ன பண்ணாங்க, இன்னைக்கு வந்து நமக்கு கேம்பெயின்ல ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம வந்து பண்ணியே ஆகணும். அப்போ என்ன பண்ணணும், ஏன்னா விஷயத்தில் கேம்பெயினுக்கு ஏதாவது நம்ம பண்ணோம்னா அவர் வந்து அங்கேருந்து பம்மல்லேருந்து எல்லாருக்கும் மிச்சர் இன்னைக்கு தகவல் மிச்சர்லாம் வந்து அவங்க தான் வந்து நாங்கள் சொன்ன கேம்பெயினுக்கு வந்து சிக்கன் வேண்டாம். ஏன்னா ஈவினிங் வந்து நைட்டு வந்து எங்களுக்கு சிக்கன் வைக்கிறாங்க, அதனால சிக்கன் வேண்டாம், வேற ஏதாவது வாங்கிட்டு வரணும்னு சரிட்டு அப்பவே வந்து
சரி நான் போய் மார்க்கெட்டில் போய் ஏதாவது வேணும் கூட்டிகிட்டு போய் ஏதாவது வாங்கிடுன்னு சொல்லி கேஷ்யூ வந்து நல்லா முயற்சிக்கிறது கேஷ்யூ முட்டை இது பண்ணுவோம் நல்லா ஒரே கான்செப்ட் நம்ம வந்தவங்களுக்கு வந்து நல்ல திருப்திங்கிறதோட நல்ல மரம் திருப்தியாக கொடுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இதோட இல்லைன்னா கூட நீங்கள் காரணீங்க இப்போ இதுக்குன்னு வந்து ஒரு முயற்சி வந்து கண்டிப்பா வந்து நம்மளுடைய ஃபேவரட் நேற்று சொன்னோம் இவ்வளவு பேருக்கு வந்து வெயிட் பண்ணி வைத்து எல்லாரும் உள்ள விட்டுட்டீங்கன்னா சாதம் இருந்தது ரசம் வச்சு நீங்க எதுவும் சாதத்தையும் காய பண்ணியிருப்பாங்க நேற்று அந்த அளவுக்கு வந்து ஒரு திறமையான அதாவது சமையலே கையில் வச்சுக்கிற மாதிரி உள்ள அந்த ஆரோக்கியப்படுத்த எல்லா நிகழ்ச்சிலாம் இருக்காங்க அதனால நீங்க ஒன்றுனா நாளைக்கு அவங்களாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு நம்ம இன்னைக்கு நம்மளா இதை கொண்டு வரோம்ட்டு நம்மளுடைய ஃபேவரட் எங்களுக்கு உப்புனா என்னன்னே தெரியல அவங்களுக்கு ஆமா அப்ப நம்ம தான் வந்து ரவை எல்லாம் வாங்கி செய்யணும் போது சரி அப்ப நம்ம வந்து கேம்பரிங் முடிஞ்ச உடனே நம்ம வந்து செஞ்சிடலாம் சொல்லி ஜீவா மிஸ்ஸஸ் சிவாஜி சார் மிஸ்ஸஸ் மிஸ்ஸஸ் அதுக்கப்புறம் வந்து அவங்க திலகவதி அவங்க அப்புறம் சாந்தினி இவங்க 5 பேர் சேர்ந்து தான் வந்து இந்த புத்தகி வெளியிட்டாங்க ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தான் இதெல்லாம் வந்து உடனே கிச்சனுக்கு வந்து செய்யணும்னு அவசியம் இல்லை இருந்தால் கூட நம்மளுடைய இன்வால்மெண்ட்ல எல்லாம் வந்து நம்ம வெஜிடேரியனுக்கு இல்லைன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாங்கிற கான்செப்ட்ல தான் வந்து கிச்சனுக்குள்ள வந்து அவங்க தான் வளர்ச்சி அவங்க பொறுமையோட எல்லாத்தையும் கொடுத்து பொறுமையோட இவங்க வந்து எண்ணெய் ஊற்றி அதை ஊற்றி எல்லாத்தையும் கேட்டு பண்ணிட்டாங்க இனிமேல் வர கெஸ்ட்டுகளுக்கு இவங்களே ஒரு சிறப்பான அம்சம் இதோட இன்னைக்கு வர முடியுது என்ன நமக்கு வந்து ஒரே டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறத விட எங்களுக்கு இருக்க ஒரே டிராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களுக்கு கொடுத்த ரூம்ல வந்து கரண்டே கிடையாது நைட் ஃபுல்லாக கரண்டே கிடையாது அதனால கரண்ட் இல்லைன்னு சொன்னோடனே எப்படியாவது ஓடியாந்து எங்காவது ஒரு பீச கேட்கல போட்டுட்டு ஆன் பண்ணுவாரு அவர் இப்படி பண்ணோடனே அப்ப இதுதான் உடனே வந்துடுவார் அந்த மாதிரி ஒரு நல்ல நான் எங்கே இப்படி ஒரு 4 பேரை வச்சுட்டு வந்துடுறது எப்படி மெயின்டைன் பண்றான்னு தெரியல அது ஓடி வந்தாங்க ஏன்னா ஒவ்வொரு ரூம்ல இருந்தும் வந்து கம்ப்ளைண்ட் ஜீவநாதன் தம்பி நினைக்கிறேன் வந்து பிரவீன் கீட்டு அது வந்து சொன்ன உடனே போட்டு கொடுத்துருவாரு ஆனா எங்களுக்கு இப்ப இங்க கரண்ட் வந்துருச்சு ஆனா எங்க ரூம்ல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லை எங்களுக்கு அவர் ரவிச்சந்திரன் அவங்க ரூமுக்கு வந்து பவர் சப்ளை இல்லை இல்ல இல்ல நம்ம கேம்பரிங் இல்லை வரல அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அதுதான் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பல பேருடைய ரூம்ல வந்து ஹீட்டரே ஒர்க் பண்ணல பல பேருடைய ரூம்ல வந்து பல பேர் எந்த ரூம்ல நிறைய ரூம் வந்து ஹீட்டரே ஒர்க் பண்ணல ஹீட்டர் இல்ல ஹீட்டர் வந்து ஒர்க்கே ஆகல ரெண்டாவது அதனால வந்து பாத்தீங்கன்னா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு எல்லாரும் இது போக நாளைக்கு காலையில பாத்தீங்கன்னா இவங்க வந்து எத்தனை மணிக்கு காலையில
காலையில் 8:30 மணிக்கு ஷார்ப்பா 8:30 மணிக்கு ஷார்ப்பா வந்து டிஃபன் ரெடி பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து 8:15 வந்துடுவோம். 8:15 வந்துடுவோம். நீங்கள் எல்லாருக்கும் 8:30 மணிக்கு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாமே ரூமை வந்து டிஃபன் முடிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படியே பஸ்ஸில் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து செக்அவுட் பண்ணிட்டு நம்ம வந்து ஆமாம் செக்அவுட் பண்ணிட்டு போகும்போது ஒரு சில பார்க்க வேண்டிய நாள் இருக்கு. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்மளை கொண்டு போய் கோழிக்குட்டி கொண்டு பிரவேட் வந்து இறக்கி விட்டுருவாரு. அதனால காலையில் வந்து ஒரு 8:15 மணிக்கு எல்லாருமே அசம்பிள் ஆகிறோம் பார்த்தீங்க. நாங்கள் அசம்பிள் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எங்களுக்கு சார் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தண்ணியே வருது. அப்பா வந்து வர வச்சாங்க 5 மணி அவருக்கு தண்ணி வரலன்னு சொன்னாரு. எங்களுக்கு கரெக்ட் இல்லை. இன்னொருத்தர் இதில் வந்து இன்னொருத்தர் வந்து 1000 பிரச்சனை எல்லாரும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணோம். அப்போ நாங்கள் கூட என்ன சொன்னேன், ஐயா அந்த மாதிரி பிரச்சனை இருக்குல்ல, எங்கள் இதில் வந்து அவர் தான் கவுன்சில் இருக்குது. கவுன்சிலர் ஆமாம், எங்கள் ஏரியாவில் பல்லாவரம் ஏரியாவில் அவர் வந்து கவுன்சிலர். யார் வந்து இப்போ லைட் எழுதிய கம்ப்ளைண்ட் இருந்தால் அவருக்கு போய் கொடுத்தீங்க. அவர் பார்த்து சரி பண்ணிடுவாரு. சரி பண்ணிடுவாரு. ஏன்னா அங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் தான் போய் கொடுப்பாங்க. அது மாதிரி நீங்க கொடுங்க. அதுதான் வந்து என்னுடைய சிறப்பு. மற்றபடி யாரும் பேசுறதுக்கு இல்லை நினைக்கிறேன். பொறுப்பு எல்லாமே வந்து முன்னெடுத்து செய்யலாம். வந்து காமராஜர் ஜீவா சார், ரெண்டாவது எல்லா ஈசி மெம்பர்ஸுமே வந்து கண்டிப்பாக எல்லாமே பொறுப்பாக செய்யறதால இந்த டூர் வந்து போனோம். 2வது தடவை போனோம். என்ன பண்ண நம்ம ஒரே போல மழை கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கை கொடுக்குறது அது ஒன்றுதான். இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணணும். பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த 2 நாளாக தான் மழை கம்மி. மழை போன வாரம் நல்ல மழை, நம்ம வெளியே கூட போயிட முடியாது. அதனால வந்து நம்ம யாரும் இருந்தாலும் நம்ம எல்லாமே ஒரு கடவுள் தான் கட்டி. அதான் வந்து அந்த கூட எப்படி எல்லாம் எதிர்பார்த்துருக்கோம். அவங்களும் என்ன ஒன்று நம்ம கணேசன் வந்து அவர் தனியாக வந்தார். அது ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. நெக்ஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியாக பேச்சுலராக வரக்கூடாது. கண்டிப்பாக தேங்க்யூ தாங்க. இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் நம்மளை ஊக்கம் ஆக்கம் பண்ணி எடுத்து நம்ம முன்வந்து தள்ளிவிட்ட என்னுடைய ஆசா அருமை அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு கடமைப்படுகிறேன். ஏன்னா ஒரு நிகழ்ச்சியும் அவங்க பண்ணி கொடுத்த அந்த பாதையில் நாங்கள் பின்னாடி தொடர்ந்து இருக்கிறோம். நிறைய குறைகள் இருக்கும். குறைகள் சொல்வது மிகவும் எளிது. அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்சம் பேசணும். நீங்க கேப்டன் சரியில்லை, கேப்டன் சரியில்லை, 2 நாள் இருக்கு, கவலையே பண்ண மாட்டேன். இந்த கேப்டன் வித்தியாசமான கேப்டன், விஜயகாந்த் மாதிரி போயிட்டே இருப்போம். இதை வந்து நம்ம மே மாசம் நம்ம ஏரியாவில் பண்ணும்போது நம்ம டிக்கெட் புக் பண்ணும்போது டிக்கெட் கிடைக்கல. எல்லாம் ஒரு நாள் முன்னாடி போட்டிருக்கோம். அதை அப்படியே மாற்றி திரும்பி 3 நாள் போகல அமௌண்ட்டை சேஞ்ச் பண்ணி டிக்கெட் எடுக்கிறதுக்காக போகிறோம். மிகவும் ஏன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்லிடுறேன், யாரோட மருத்துவ வசிக்கிறீங்க. ஒரு ஈசி மெம்பர்ஸ் யார் நீங்கள் பணம் கொடுத்தாலும் அந்த பணத்தை திரும்பி கேட்கணுன்ற எண்ணத்தை விட்டுருங்க. தப்பா சொல்றேன். ஏன்னா அந்த ஒரு டிக்கெட்டை நாங்கள் திரும்பி ரீஃபில் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4 நாள் பண்றோம். பாடு விளையாட்டு இல்லை. 5 சீட்டு காலியாச்சு, 4 சீட்டு ரீஃபில் பண்ணி 1 சீட்டு காலி, திரும்பி அவங்களுக்கு பணம் கொடுக்கணும். எங்க தலைவர் வந்து தலைவர் சொல்ல மாட்டேன், தலைவரோட தலைவிய அவங்க வந்து வந்து போட்டாங்க. போனது வந்து கவர்மெண்ட்ல கொடுக்குறது, கவர்மெண்ட் எல்லாமே
ஸோ எல்லா தடவையும் இதே பாணியில நம்ம வந்து பாருங்க, போன தடவை வந்து 28 பேர் 30 பேர் ஆச்சு. இந்த தடவை 47 குழந்தைகளோட சேர்ந்து. ஸோ அடுத்தது 60ஐயும் தாண்டும். அதுல வந்து எதுவும் எனக்கு பயம் இல்லை. நம்ம போறோம். ஏன்னா நீங்க எங்க ஏறீங்களோ திருப்பி அந்த இடத்துல உங்க வீட்டுக்கு நீங்க போய் சேர்ற வரைக்கும் எங்களுடைய பரபரப்பு என்ன தெரியும். எனக்கு எல்லாரும் நல்லா தூங்கி இருக்கீங்களா? நல்லா தூங்கிங்களா? நானும் காவல் இருக்கும்போது இரவுகளுக்கு இந்த ப்ரோக்ராம் எப்படி போகும், இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கோம், நாளைக்கு என்னென்ன பிரச்சனையை சந்திப்போம், நாளைக்கு என்னென்ன பிரச்சனையை சந்திக்க கூடாது அப்படின்னு முன்னெடுத்து வேகமாக போனதுனால எங்களுடைய ஏன்னா எங்களோட ஒரு அசைக்கும் காரணம் நீங்க தான். அது எந்த மாற்றமும் கிடையாது. இதுல வந்து முக்கியமா வந்து என்னுடைய முதல் நன்றியை சொல்லணும்னா என் மனைவிக்கு என் குழந்தைகளுக்கு தான். எனக்கு பசங்க சொல்லுவான், எப்பா ஒரு ஊர்ல தனிச்சு கொடுத்தா நீங்க போயிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு இதனுடைய எல்லாரும் கேட்டு இருக்கிற தைரியத்தில் பேசிட்டு இருக்கோம். ஸோ உண்மையிலே கணேஷ் நம்ம காமராஜ் பையன், அவங்களும் நம்ம ஃபீல்டுக்குள்ள இதுவாக எடுத்து கொண்டு உள்ள விட்டோம். அவங்களும் இந்த இதில் வந்து நல்ல ஒரு வேலைப்பாடுகள். ரெண்டாவது நன்கொடையாளர்கள் மனம் வந்து நான் செய்கிறேன்னு செஞ்ச ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. இன்னைக்கு இதோட வெற்றியே அதுதான். எப்படி நம்மளுடைய ஆண்டு விழா வெற்றி வந்து நம்ம செயற்கை உறுப்பினரால் நடந்ததோ அதே மாதிரி தான் இந்த டூருக்கும் ஒரு ஒருத்தரும் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூஷன் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தனிப்பட்ட முறையில் எவ்வளவு கொடுத்தாங்க அவங்க கொடுத்தாங்கன்னு நான் சொல்லாமல் எல்லாருமே பொதுவாக சொல்லியிருக்கேன். தலைவர் நீங்க வந்து பிள்ளைக்கு பர்த்டே கேக் தான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அவருக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளோம். ஏன்னா எல்லாம் ஒரு முனைப்போட செய்யறது தான். எல்லாரும் ஒரு முனைப்பு. இது வந்து எல்லாருக்கும் பழக்க வரணும், குழந்தைகள் வந்து அந்த பழக்க வரணும் தான். என் பிள்ளைக்கு சேர்த்து சொல்றேன். ஏன்னா முன்னாடி ஓடுற ஏறு நல்லபடியாக ஏறு போலீஸ்காரா பின்னாடி ஏறு நல்லா வரும். எங்களை முன்னாடி எங்களை வளர்த்து விட்டு எங்கள் சிவாஜி வந்து நல்லாவே எங்களை வளர்த்து விட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றோம். ஏன்னா அவங்களுடைய அந்த பாதையெல்லாம் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நெஞ்சமிலிருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு 2 நாள் ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவங்களை நமக்கு தந்திருக்கும். நாளைக்கு இதை விட இன்னும் வித்தியாசமா இருக்கணும். அமைதியான முறையில் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து நாளைக்கு நிகழ்வுல நாளைக்கு காலையில செவ்வாய்க்கிழமை காலையில நம்ம இறங்குற வரைக்கும் கூட இருந்து எல்லாத்தையும் கண்ணு கருத்துமா பார்த்துக்க வேண்டிய ஒரு பொறுப்பு. ஏன்னா போன தடவை ரவீனா வந்தீங்களா அதில் ஏன்னா போன தடவை வந்து மிஸ் ஆனதுல ரவீனும் ஜெகுல் தான் இது வரல. ஏன்னா நீங்க வரல. ஏன்னா இதெல்லாம் 3 பேர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வரல. இந்த ஆண்டு வந்து நம்ம டிஜி கணேசன் அவர்கள் அவர் மனைவி மகளுக்கு எல்லாருக்கும் புக் பண்ணிட்டு பரிச்சயன்ற ஒரு காரணத்தினால வரல. அடுத்த முறையிலிருந்து கண்டிப்பாக ஒருவருக்கும் புக் பண்ணது எத்தனை பேர் புக் பண்றீங்களோ முதல்ல வாங்கின இன்ஸ்டால் பண்ணது எல்லாத்துக்கும் அப்படியே திருப்பி கொடுக்கப்படாது. இதை இந்த வருஷம் கண்டிஷனாக சொல்லிடும். அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னோட கூட இருந்து பயணித்த எனது பொருளாளர், எனது தலைவர்லாம் வந்து வாரத்துக்கு ஒரு நாள் மீட்டிங் பண்ணும்போது இடத்த எடுத்துக்கிட்டு தைரியமாக கொடுத்தாரு போயிடுவார். அவர் மீட்டிங் போயிடுவாரு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய தலைவர் பொருளாளர் மறக்க முடியாத இந்த விஷயத்தையும் நான் அவங்களுடைய வழித்தோன்றல் அவங்க ஃபாலோ பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு ஈஸி நம்பரும் அவ்வளவு புறம்போட்ட தங்கங்கள். ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்துறதே நாங்கள் அவங்க கையில் விட்டுருவோம். அந்த வேலையை செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு தலைவருக்கு பொருளாதாரம் ஒரு நல்ல கிளாஸ் கொடுத்து நம்ம டீமுக்கு நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க. நன்றி நன்றி நன்றி. அது மாதிரி ட்ரெயினில் வந்து சாப்பாடு முருகையன் நம்ம ராமூர்த்தி அன்னைக்கு நைட்டு என்ன பண்ணுறதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லி 2 பேரும் உரிமையோடு எடுத்துக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கும் நன்றி.
சாப்பாடு ஃபுல்லாக வரும் ட்ரெயினில் வரும்போது. இப்போ அதாவது சாப்பிட்றது பொருள் வாங்கி சாப்பிடலாமா வேணாமான்னு யோசனை பண்ணுறதோட உரிமையாக வாங்கி கொடுத்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய முருகன் ஃபேமிலி அவங்க வந்து ஹேட்ஸ் ஆஃப் பொருளை கேட்டு பரிசு உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எல்லாருமே இருக்கணும். எல்லா ஃபேமிலியுமே நம்ம தான் யாருக்கும் பொறுப்பு இல்லை, நம்ம உதவிட்டு போக வேண்டாம். எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. எல்லாரும் பொறுப்பு வந்து எடுத்து செஞ்சோம்னா இன்னும் நிறைய செய்யலாம், நிறைய செய்யலாம். அதனால எங்களோட பயணம் பண்ற எல்லாருக்கும் மிக்க நன்றி. இன்னும் லாஸ்ட் இயர் செய்ய முடியாத உயர் செஞ்சு உடல் எனக்கு உணவு சரியில்லாதனால உடல் சரியில்லாதனால பண்ண முடியல. இப்போ கேட்டாங்க அடுத்த ஆண்டு அப்படின்னாங்க. அடுத்த ஆண்டு கண்டிப்பாக போகலாம், கவலையே இல்லை. வருஷம் வருஷம் போட்டு நாங்கள் ரெடி. நீங்களாம் ரெடியா? தேங்க்யூ. மற்றும் குடும்பத்தாரர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா இந்த கொரோனா வயநாடுக்கு வந்து நிகழ்ச்சிகளை எல்லாரும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். உண்மையிலேயே நம்ம குட்டீஸ்லாம் கூட நல்லா என்ஜாய் பண்ணிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்முடைய மனைவிமார்கள் பெரியமார்கள் வந்து மனைவிமார்கள் ஈஸி மெம்பர் எல்லாருமே சொல்றோம். எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கீங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து சாதாரணமாக இப்போ டான்ஸ் ஆடிக்கும் போது ஒருத்தருக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் வந்து ஒருத்தர் ஆடும்போது ராமூர்த்தி பையனும் ஜீவா பையனும் பார்க்கும்போது ஆரம்பத்தில் வந்து அவங்க ஆடவே இல்லை, அப்படியே இருந்தாங்க. ராமூர்த்தி ஆடினாரு, ஜெகதீஸ்வரன் ஆடினாரு, ஆனால் அவங்க அப்படியே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க பிடிக்கிறதுக்கு ஆள் வேணும்ன்றது. ஆமாம், எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன். எல்லா நிறை குறை ஒரு நிகழ்ச்சினா ஒரு நிறை குறை இருக்கதான் செய்யும். ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு ஆண்டு விழாவை நம்ம முதல்ல செய்யும்போது வருஷம் வருஷம் இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியா ஜீவநாதன் சொன்ன மாதிரி ஜீவநாதனும் காமராஜனும் சேர்த்து நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி சார், நாராயணகிருஷ்ணன், கௌதம் அவங்க தலைவர் செயலர் பொருளாக இருந்து சங்கத்தை நடத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 20 வருஷமா 24 ஆண்டுகளாக வந்து இந்த சங்கத்துக்கு வந்து தலைவர் பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு உள்ளவங்க படிப்படியாக இந்த கிடைச்சிருக்கிற செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நல்ல அதாவது இவங்களுடைய எல்லா முயற்சியிலையும் ஒத்துழைப்புலையும் எல்லா நிகழ்ச்சியும், ஏன்னா எல்லாரும் ஒத்துழைப்புனால ஒவ்வொரு காரியத்தையும் ஒருவர் நடத்த முடியும். நம்மளுடைய செயற்குழு உறுப்பினர்கள் வந்து நல்ல ஒத்துழைப்போடும் ஒற்றுமையாக செயல்பட்டதால தான் நம்ம வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒற்றுமையாக நடத்தி அதை வெற்றி காண முடியும். அதற்கு உறுதுணையாக நீங்க அவருடைய மனைவிமார்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க. இன்று வந்து ஒரு சந்தோஷமா ஒரு 2-3 நாள் நல்ல ஒரு சந்தோஷமா இருந்து இந்த நினைவுகள் நீங்க மற்றபடி முடிஞ்ச பிறகு எல்லாத்தையும் பகிர்ந்துக்கலாம். ஆமா, இது ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட். அது மாதிரி இந்த வயநாடு ஒரு சுற்றுலா நல்ல அமைஞ்சது என்று நினைக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரே ஒரு விஷயம், இதுல என்ன ஒரு சிறப்பு அம்சம், இப்ப எவ்வளவு பேர் வருவாங்க, வயநாட்டுக்கு வருவாங்க, டூர் போவாங்க, ஃபேமிலியோட கூட்டி போவாங்க, எல்லாமே நம்ம எல்லா கையிலும் போயிருக்கோம், நம்மளும் ஜாயின் பண்ணி போயிருக்கோம். ஆனா நம்ம இந்த மாதிரி ஒரு டூர் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணி வருவதில் வந்து ஒரே ஒரு சிறப்பு அம்சம்,
சாராயம் குடிக்காம எந்த கெட்ட பழக்கம் இல்லாம போறது அதுல வந்து நம்ம வந்து ஒரு ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். 40 பேர் போயிட்டு வரக்கூடிய யாருக்கு வேணாலும் கேளுங்க, எப்ப வயநாடு போனிய, சிக்மங்களூர் போனிய, இங்க போனிய, எப்படிப்பா இருந்ததுன்னா அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டே வந்து ஒரு விதமாக தான் இருக்கும். இப்போ ஜாலியாக அவங்க பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி இல்லாமல் இப்போ யாரும் நம்ப மாட்டாங்க. நீங்களாம் நம்புறீங்களா? வெளியில சொன்னா நம்ப மாட்டாங்க. அதான் உண்மை. அவங்கள நம்ப வைக்கிறதுக்கு ரொம்ப போராட்டம். இல்லையா, நாங்கள் போராட்டம் யாருக்கும் வந்து தண்ணி அடிக்கிற பழக்கமே கிடையாது அப்படின்னு சொன்னா கூட அதை புரியல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம இந்த மாதிரி ஒரு சிறப்பாக ஒத்துக்கொள்வது. நீங்க யாரும் தனியா எல்லாம் ஹஸ்பண்ட் இருக்காங்க இல்லைன்னா கூட லேடிஸ் வந்தா கூட நம்ம வந்து கூப்பிட்டு வர அளவுக்கு நம்ம வந்து ஒரு தைரியத்தோட எந்த கெட்ட எண்ணம் இல்லாம கெட்ட பழக்கம் இல்லாம நம்ம வந்து அது வந்து ஒரு அது வந்து நமக்காக வந்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வரப்போ டிஃபன் கொடுத்தாங்க. எனக்கு யாராவது தேங்க்ஸ் சொன்னாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு காலையில போகிறோம்ட்டு 4 பேருக்கு 4 பை அதுல இருந்து டிஃபன் காலையில போட்டு நேரம் போய் லஞ்ச் தான் ஈஸியா பாதி வந்து டிராஃபிக். நீங்களால எப்படிக்க போய் சேர முடியுமானே தெரியல. ரொம்ப பரபரப்பு. அப்ப என் பொண்ணும் பொண்ணு தான் கவலைப்படாதப்பா, நான் தூக்குவேன். யாரும் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா என் பேக்ல தூக்க முடியாது. என் குழந்தைங்க 2 பேரும் படிக்கட்டு தூக்கி ஏறி ஏறி கொடுத்தாங்க பாரு. அவங்க என்னோட நன்றி சொல்லுறாங்க. அனைவருடைய சார்பாகவும் நன்றி. போயிட்டு காலையில 8:00